ருத்ரா அவருக்கு இமிடியேட்டாக ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன்? டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் காம் டவுன் ஆவார். டாக்டர், பேஷண்ட் இமிடியேட்டாக ரெடி பண்ணுங்க. எஸ் டாக்டர். டாக்டர் விமலா, விற்பனை செய்திட வினை புரிந்திட பற்பல கனவுடன் திரிபவன் ஒருவன் நற்பகல் வேளையில் நல்லவன் ஆயினும் பிற்பகல் வந்திட பின்னருள் போன்றவன் கலை இனத்தவன் அசுரகணத்தவன் நிலை பெருத்தவன் அரங்கமே அவன். என்னங்க யார் வைத்தியருக்கு நிஜமாவே பைத்தியமா இல்ல நடிக்கிறாரா? இந்த கேஸ் என்ன ரொம்ப குழப்புது. ஆனால் முன்ன இருந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்ல. பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்த ஆள் இப்போ பேசக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்காருன்னா சீக்கிரமே குணப்படுத்தலாம் நினைக்கிறேன். ஹலோ அங்கிள். ஹலோ. ஹலோ சார். என்ன சார், ஹலோ கூட சொல்ல மாட்டீங்களா? நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் வரக்கூடாதா? ஆமா, நீ பாட்டுக்கு ஹாட் நியூஸ் அப்படி இப்படின்னு எதையாவது எழுதிட்டு எங்களை அவஸ்தைப்பட வைக்கிற. சார், நீங்க எழுதக்கூடாதுன்னு சொன்னதை எதையுமே நான் எழுதலையே. நான்சென்ஸ். அந்த ஆர்டிஸ்ட் பத்தி நீ எழுதல சார். அது உன்னால உன் பேர் என்ன? ஜான்சன். அவனை பலி கொடுத்துட்டு நிக்கிறோம். டாக்டர், யூ ப்ளீஸ் கேரி ஆன். இந்த வைத்தியர் விஷயத்துல சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரணும். உங்களால அவரை சீக்கிரமா குணப்படுத்த முடியுமா முடியாதா? என் திறமையில நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறீங்க நீங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட என்கிட்ட இருக்கிற நேரம் தான் எனக்கு முக்கியமா போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. டிஐஜி எனக்கு கொடுத்துருக்க கடுவே 15 நாள் தான். அதுக்குள்ள வைத்தியரை குணப்படுத்தியே ஆகணும்.
என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த நம்பூதிரி கொடுத்த மருந்துனால தானே வைத்தியர் பேசவே செஞ்சாரு. ஏன் திரும்பவும் அவர்கிட்ட இருந்து மருந்து வாங்கி வைத்தியரை முழுசா கியூர் பண்ணக்கூடாது? நம்பூதிரியோட மருந்துலாம் அவர் குணமானதா? இல்லை கேஆர், அவர் சொல்றது உண்மை இல்லாமல் இல்லை. தேவி, அந்த மருந்தை திரும்ப உன்னால கொண்டு வர முடியுமா? முடியும் சார். ரைட், நாளைக்கே மணியை கூட்டிட்டு போய் நம்பூதிரி பார்த்து மருந்து வாங்கிட்டு வா. பிரசாதையும் கூட கூட்டிட்டு போட்டுமா? நோ, பிரசாதோட கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு நான் வேற வேலை வச்சிருக்கேன். ஜான்சன் அறகுறையா போட்டு வச்சிருந்த குருஜியோட உருவப்படத்தை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அது இப்போ கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா மாணிக்கத்தை வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். நீ இப்போ போய் மணிக்கிட்ட ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்க. கமா. எஸ் சார். ருத்ரா, உங்க டிசிஷன் எனக்கு சரியா படல. மோரோவர் இஸ் மை பேஷண்ட். கேஆர், ஆஸ் அ டாக்டர் இதை உங்களால் ஒத்துக்க முடியாதுதான். பட் என் இடத்துல இருந்து பாருங்க, எனக்கு இப்போ தேவை வேகமான முன்னேற்றம். ஹலோ. ஹலோ பிரசாதா? எஸ், நான் ருத்ரா பத்தி பேசுறேன்பா. சொல்லுங்க அங்கிள். நீ கொஞ்சம் ஆஃபீஸில் வந்து என்ன பார்க்கணுமே. இப்போ வா, எனக்கு யூஎஸ்ஐஎஸில் கொஞ்சம் வேலை இருக்கேன். ஒரு 2 ஹவரில் உங்களை பார்க்கட்டுமா? சரி. என்ன அங்கிள், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டரில் ஜான்சன் குருஜியோட படத்தை போட்டு கொடுத்தான் இல்லையா? அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தான்பா. ஆமாம். அது டைரியில் எங்கேயோ வச்சிருந்தா மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன். ஓஹோ. கம்ப்யூட்டர் இப்போ ஆன் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்குது. கொஞ்சம் வந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பாட்டையும் சொல்லிட்டேன், இதான் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் ஆச்சே. அங்கிள், பாஸ்வேர்ட் பிரேக் பண்ண ரொம்ப கஷ்டமாச்சே. அது என்ன சாஃப்ட்வேர்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படிப்பா தெரியும், என்ன கேட்டா? சரி, நான் வந்து பார்க்குறேன். என்ன அங்கிள் அதிசயமா? எது? நீங்களும் கொலுவெல்லாம் ரசிப்பேளா? எனக்கு என்ன ரசனையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சே, அப்படி இல்ல. நீங்க வந்து இதெல்லாம் சில விஷயத்துல எல்லாரும் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. பட் யூ கான்ட் பீட் மீ. அங்கிள், மணி பிரசாத் 2 பேரும் ஆத்துல இல்ல. நீங்களாவது இருப்பேளா? ஏன் கேக்குற? இல்ல, நவராத்திரிக்கு நம்ம தெருவில் இருக்கிறவாளை வெத்தலை பாக்கு வாங்க அழைக்கணும். நீங்க ஆத்துல இருந்து பாத்துக்கிறீங்களா? பிரசாத் மணி 2 பேரும் இப்போதைக்கு வரமாட்டாங்க. பிரசாத் கம்ப்யூட்டர்ல வேலையா, மணிக்கு ஆஸ்பத்திரியில் வேலை முடிஞ்ச கையோட நம்பூதிரி போய் பார்க்குற விஷயமா டிஸ்கஸ் பண்ணுமா. என்னது? அண்ணா நம்பூதிரியை பார்க்க போறானா? அவனுக்கு அந்த மாதிரி ஆட்கள்லாம் பிடிக்காதே. எல்லாம் ருத்ராபதியோட ஏற்பாடு. நான் எவ்வளோ சொன்னேன், கேட்கல. அண்ணா போக சம்மதிச்சானா? ஐயோ, என்ன ஐயோ? மக நட்சத்திரம், திங்கக்கிழமை, காது மடல்ல மச்சம், இப்படி என்னை பத்தி நம்பூதிரி சொன்னதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்காம அண்ணன் விட மாட்டானே. ஐயோ. அப்போ நீ தான் அந்த பொண்ணுன்னா அந்த நவபாஷனை பற்றி எப்படி உங்ககிட்ட வந்து சேரணும் இல்லையா? என்ன அங்கிள் இது? நானே நம்பாத ஒரு விஷயத்த நீங்க நம்பிண்டு. ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் ஜோக். ஹலோ மிஸ்டர் கோவிந்தராஜ், ரங்கராஜ். ஹலோ மிஸ்டர் கேஆர். என்னம்மா லலிதா? வாங்க அங்கிள். ஹாய் சித்து. ப்ளீஸ் கம். சாப்பிட்டியாம்மா? என்ன கேஆர்? என்ன சாப்பிட்ட? 2 பிரதேசம் ஒன்றா பார்க்கறதே அதிசயமாச்சே. அதை விட அதிசயம் கேஆர் வீட்டில் கொலு வைக்கிறது. ஏன் நான் இதெல்லாம் ரசிக்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு இல்லை, நேரம் இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். ஆமா, எங்கே மணியும் பிரசாதம்? ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை வெளியில் போயிருக்காங்க.
இப்போதைக்கு வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்கிறது நான் ஒருத்தன் தான். என்ன கேஆர் ரொம்ப அன்கேரக்டரிஸ்டிக்காக பேசுறியா? அங்கிள் வந்ததுலேருந்தே இப்படி தான் பேசிட்டு இருக்கார். ஏன் என்ன ஆச்சு? நத்திங். எல்லாருக்கும் மனோதத்துவ ரீதியாக மருந்து கொடுக்குற நானே சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா? ஜஸ்ட் டயர்ட்னஸ். நான் உன் ஃப்ரெண்டு, சும்மா மனசு விட்டு பேசேன். ஒரு எமோஷனல் அவுட்லெட் இல்லைன்னா எப்படி? அண்ணா நம்பூதிரியை பார்க்க போறானா? அங்கிளுக்கு அது பிடிக்கலையோ என்னவோ. அப்படியா கேஆர்? பின்னென்ன கோவிந்தராஜ், அந்த நம்பூதிரி கொடுக்குற மருந்து நான் பண்ணுற வைத்தியத்தோட பெருசாக போயிடுச்சா? அது பலன் தந்ததுனால தானே திருப்பி அதை கொடுக்கலாம் நம்பிக்கை வந்திருக்கு. அதானே, அந்த மருந்தனால குணமாகுதுன்னா ஆயிட்டு போட்டுமே. விடு கேஆர். அந்த வைத்தியனை குணப்படுத்துறதே வேஸ்ட்டு. அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சாலும் குருஜி யாருங்கிற உண்மையை சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் விடுங்க கேஆர், ரிலாக்ஸ். ஆமாம், எங்கம்மா குழந்தை? ஐயோ சித்து சித்து அக்கா அடி கழுத, அங்க எப்படி போன? How are you, Mr. KR? வெரி ஃபைன். அப்புறம் லலிதா, எல்லாரும் காப்பி கொண்டு கொடுமா. ஸோ ஹவ் இஸ் யுவர் பிஸ்னஸ்? கேரிங் ஆன் வெல். எனக்கு இதில் காஃபி. பாருங்க கேஆர், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். சொல்லுங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்ட உடனே காஃபி சாப்பிடணும். காஃபி சாப்பிட்ட உடனே நான் ஜர்தா பீடா போடணும். ஜர்தா பீடா தான் உனக்கு வாழ்க்கையா? வாழ்க்கையில் எல்லாத்தையும் நாங்கள் ரசிக்கணும். இது பாரு, நான் ஜர்தா பீடா போடுறது எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி கரெக்டாக ஆஃபீஸ் போவேன், மேஜிக் காட்டுவேன், வேடிக்கை காட்டுவேன். அது மட்டுமா, இப்போ நாங்கள் கேர் வீட்டுக்கு வந்துருக்கோம். அவருக்கு எனக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியும். பிடிச்ச புளியான் சாதமும் உங்களுக்கு பிடிக்கும் மோர்களும் டெஃபினட்டாக போட்டிருப்பாங்க. எனக்கு யார் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டீங்க இல்லையா? வேலை இல்லை, சும்மா இருக்க. நீ வேணும் உதவி செய்ய போறேன். என்ன உதவி தேவை? அதுதானே, எடுத்துங்க. சித்து சித்து அங்கிள் திரும்ப ஒன்றும் பண்ணல? சேச்சே, ஒன்றும் இல்லைம்மா. வெளியில் எங்கேயாவது விளையாட்டு இருக்கும், தேடிப்பாரு. சித்து சித்து சித்து, ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் ஏய் சித்து நில்லு. யார் கொடுத்த அந்த வில்வ மாலைய? யார் கொடுத்தா? தாத்தாவா? எங்க? அங்க.
தண்ணி 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 ஐயோ தண்ணி தண்ணி யாருமே இல்லையா? ஐயோ ஐயோ தண்ணி தாகமாக இருக்கு. ஐயோ தண்ணி 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 ஐயோ தண்ணி ஐயோ யாருமே இல்லையா?
கிடந்த